ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இப்போ மெயினா விக்ரமோட டியூப் எங்க வாங்குறீங்கன்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அவங்க கமெண்ட்ல ஃபோன் நம்பர் கொடுத்தேன். பட் கமெண்ட்ல ஃபோன் நம்பர் ஆட் பண்ணா சம்டைம்ஸ் டெலிட் ஆயிடும் போல. நான் இப்போ டியூப் விக்ரம்க்கு வாங்கியிருந்தேன். சரி, இன்னும் அது ஓப்பனே பண்ணல. 1 டே to 1 வீக் மேல ஆயிடுச்சு. 2 வீக்ஸ் கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். சரி, இது ஓபன் பண்ணும்போது அப்படியே அவங்களுக்கும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஆனா அந்த டியூப் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்றத பத்தி சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் நம்ம எங்கெங்கோ பேசி வீடியோ போயிடுச்சு. இந்த டியூப் நான் கோயம்புத்தூர்ல கான்டினென்டல் டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வாங்குறேன்னா அவங்க கான்டாக்ட் நம்பர் ஸ்கிரீன்லயோ அல்லது டிஸ்கிரிப்ஷன்லயோ கொடுக்குறேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் பர்சனலா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்கறவங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிடுறேன். யூடியூப்ல மெசேஜ் பண்ணி கேட்கறவங்க கமெண்ட் பண்றவங்களுக்கு நான் கான்டாக்ட் நம்பர் ஷேர் பண்றேன். பட் அது என்னன்னா கமெண்ட்ல கான்டாக்ட் ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணும்போது சம்டைம்ஸ் அந்த கமெண்ட் ஆட்டோமேட்டிக்கா யூடியூப் எடுத்துடுது. ஏன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி பழைய வீடியோல தம்பி டியூப் சேஞ்ச் பண்ற வீடியோலயே கான்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணிருக்கேன். இந்த நம்பர்லயும் ஷேர் பண்றேன். முடிஞ்சா இந்த இது மட்டும் நான் ஷார்ட்ஸ்லயே ஷேர் பண்ண ட்ரை பண்றேன். ஒவ்வொரு வருஷமும் நாங்க ஏதாவது ஒரு பொருளை வீட்டுக்கு வாங்கலாம் அப்படின்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல விக்ரமுக்கு டியூப் வாங்குற டைமா இருந்தா நாங்க அதுக்குதான் யோசிப்போம். ஏன்னா இது 8,000 வருது. இப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதே சென்னையில 9,200 300 சொன்னாங்க. பட் நாங்கள் கோயம்புத்தூர்ல எனக்கும் இந்த மாதிரி என்னோட யூடியூப் பார்த்து ஒரு சிஸ்டர் தான் அந்த கான்டாக்ட் நம்பர் கொடுத்தாங்க. அவங்க கிட்ட இப்போ நான் வாங்கினது 7,700க்கு வாங்கியிருக்கேன். 1.5 சென்டிமீட்டர்ல 14 எஃப்எஸ் சைஸு. ரொம்ப பெருசா கட் பண்ணிச்சுட்டாங்க. ஒரு நிமிஷம். இது நாங்க கோயம்புத்தூர்ல அவங்க கிட்ட கால் பண்ணி சொன்னாங்க. அவங்க மும்பைல இருந்து தான் அவங்க வாங்கி நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அதனால நம்ம சொன்னதுக்கு அப்புறம் அவங்க இந்த சைஸ் இருக்கான்னு சொல்லிட்டு என்கொயரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு சொல்லுவாங்க. அது எவ்வளவு அமௌண்ட்னா பே பண்ணிட்டு ஒரு 4 to 5 daysல நம்ம கைக்கு வந்துடும். அவங்க மும்பைல இருந்து கோயம்புத்தூர் ரிசீவ் ஆகி அவங்க அங்க இருந்து தான் நமக்கு கொரியர் போடுவாங்க. நல்லா சேஃபா பேக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நாங்க ஃபர்ஸ்ட் இந்த டியூப் வாங்கும்போது அதனோட எம்ஆர்பி 8,000 இருந்துச்சு. அதுக்கப்புறம் 8,800. இப்போ 9,529 rupees வருது எம்ஆர்பி. சென்னையில ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட வாங்கினோம்னா இந்த ரேட்ல 5% என்னமோ 9,200 கொடுக்குறாங்க அவங்க. பட் இங்க 7,600 தான் நமக்கு கொடுக்குறாங்க. அதனால நான் இவங்க கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கேன். இப்போ தம்பிக்கு டியூப் சேஞ்ச் பண்ற டைம் கிட்டத்தட்ட வந்துடுச்சு. 1 month இன்னும் ஒரு 1 monthக்குள்ள சேஞ்ச் பண்ணும். பெருசா டேமேஜ் ஆகாம 1 month வரைக்கும் தாங்கும். 1 monthக்கு அப்புறம் நமக்கு டியூப் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். இதுல அந்த ஃபீடிங் டியூப் மட்டும் தனியா 1,000 rupees வரும். அது வேணுன்றப்ப அந்த மந்த்லி ஒன்ஸ் 2 months ஒன்ஸ் அந்த டியூப் மட்டும் தனியா வாங்குற மாதிரி இருக்கும். அப்புறம் சிரஞ்சியும் சிரஞ்சி வாங்குறவங்க கிட்ட டீட்டெயில்ஸும் நான் ஷேர் பண்றேன். இந்த மந்த்துக்கான சிரஞ்சி இன்னும் விக்ரமுக்கு வாங்கல. இன்னொரு 5 சிரஞ்சி இருக்கு. இந்த மந்த் எனக்கு ரொம்ப டைட்டா போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்ல தான் விக்ரமுக்கு சிரஞ்சி ஆர்டர் பண்ணும். அது இல்லாம இந்த மந்த் எனக்காக ஒரு 2 மெட்டர்னிட்டி ட்ரெஸ் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வாங்கியிருந்தேன். இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பெட்டர் பீன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல 2 ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். 400ன்னு சொல்லிட்டு 1 400 2 800. அதுல இது ஒரு பார்சல். இது 1 month கிட்ட ஆகுது. 1 week கிட்ட ஆயிடுச்சு. நான் ஓப்பனே பண்ணல. மிஸ்ட்ரால ஒரு ஸ்கர்ட் ஆர்டர் பண்ணேன். எனக்கு ஸ்கர்ட் போடுறது ரொம்ப பிடிக்கும். இந்த பிரெக்னன்சில ஒரு டிஷர்ட் ஸ்கர்ட் போட்டு ஒரு போட்டோ எடுக்கணும்னு ஆசை. அதுக்காக ஒரு ஸ்கர்ட் இப்போதான் ஓப்பனே பண்றேன். இது ஆக்சுவலா 640 649 வருது மித்ரால. பட் எனக்கு ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு கூப்பன் கோடு இருந்துச்சு. அதுக்கு 200 டிஸ்கவுண்ட்ல நான் 449க்கு வாங்கினேன். நான் வியர் பண்ணி ஏதாவது போட்டோ எடுத்தா காட்டுறேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட பர்த்டேக்காக பிளிப்கார்ட்ல இந்த புக் வாங்கினேன்.
ஆக்சுவலா ஒரு சிஸ்டரோட ஷார்ட்ஸ்ல ஒரு வீடியோ பார்த்தேன். அவங்க வந்து மிஸ் சீக்ரெட்னு வந்து மூவி இருக்கு, மூவியோ ஒரு புக்கோ வந்து பிரெக்னெண்டா இருக்கவங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது நானும் எங்க வீட்டுக்காரும் வந்து இனிமேல் ஏதாவது நமக்கு ஸ்பெஷல் டேக்கு பெருசா கிஃப்ட் வாங்க முடியலனாலும் அட்லீஸ்ட் புக்கு கலெக்ஷன் ஆச்சும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பேசிட்டு இருந்தோம். அதனால அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த புக்கை அவர் பர்த்டேக்காக ஆர்டர் பண்ணேன். அவரும் படிக்கணும், நானும் வந்து இந்த பிரெக்னன்சில கண்டிப்பா டெலிவரிக்கு முன்னாடி இந்த புக்கு படிக்கணும்னு இருக்கேன். பட் இதுக்கு எப்படி டைம் இருக்கும்னு தெரியல. அப்பா ஸ்கூல் போற டைம்ல தான் படிக்க முடியும், ஏன்னா அவங்க இருக்கும்போது என்னால கண்டிப்பா முடியாது. விக்ரம் வந்து நான் புக்கெல்லாம் படிச்சு சைலண்டா இருப்பாரு. அதுக்கப்புறம் எனக்காக அவர் வந்து வேலண்டைன்ஸ் டே அப்போ இந்த புக் வாங்கியிருந்தாரு. பட் அப்போ நான் மேரேஜ், என் தங்கச்சி மேரேஜ் ஊருக்கு போய் அங்கேயே இருந்தோமா. இந்த மந்த் நாங்கள் வந்து ஸ்டார்டிங்ல தான் என் கைக்கு வந்துச்சு, கண்ணம்மான்னு சொல்லிட்டு. இந்த புக்கு சூப்பரா இருக்கு. ஒரு 20-25 மினிட்ஸ்ல இந்த புக்கு படிச்சு முடிச்சலாம். 2 லைன்ஸ்ல கவிதைகள் தான் வர மாதிரி இருக்கும், பிக்சரோட. நல்லா இருக்கு. அந்த புக்கு இந்த டைம்ல படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதனால இந்த மாதிரி இந்த 2 புக்கு வாங்கியிருக்கோம். இது ரெண்டுமே பிளிப்கார்ட்ல தான் வாங்கினேன். முடிஞ்சா நான் அந்த லிங்க் வந்து இந்த வீடியோல ஷேர் பண்ண ட்ரை பண்றேன். அதுக்கப்புறம் கிச்சனுக்காக நான் பொருள் வாங்கி பல மாசம் ஆகுது. பெருசா நான் எதுவும் வாங்குறது இல்லை. பட் இது வந்து வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆட் டு கார்ட்ல ஆட் பண்ணி வச்சிருந்தேன். என்னைக்குமே நம்ம வாங்கலாம், காசு வந்தா வாங்கலாம், காசு வந்தா வாங்கலாம்னாலும் வாங்கவே முடியாம போயிடும். சரி, ஆனதை ஆச்சு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கின ஆயில் ஸ்ப்ரே பாட்டில். இது வந்து கண்ணாடி. யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். யூஸ் பண்ணும்போது ஷார்ட்ஸ்ல வேணா ஷேர் பண்றேன். இது கீழே இருக்கிறது கண்ணாடி கொஞ்சம் சேஃபா ஹேண்டில் பண்ணணும். என் பொண்ணுகிட்ட இருந்து வாஷ் பண்ணிட்டு காய வச்சுட்டு யூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் என்னோட கிச்சன் செல்ஃபுக்கு வந்து கீழே, அந்த அடுப்பு கீழே நான் முன்னாடி ஒரு கவர் போட்டிருந்தேன். அது வந்து மொத்தமா ஒரு நாள் என்னாச்சுன்னா, ஒரு கண்ணாடி எண்ணெய் பாட்டில் எடுக்கும் போது கீழே கையை தவறி விழுந்து உடஞ்சி சில்லா போயிடுச்சு அந்த கிச்சன் செல்ஃப் மேல. அதுல வந்து ஃபுல்லா 1 லிட்டர் 1/2 லிட்டர் எண்ணெய் அப்பதான் ஃபில் பண்ணி வச்சிருந்தேன். அது மொத்தமா ஊத்திச்சு, கண்ணாடி இதாகி அதுல அங்கங்க ஓட்ட போட்டுச்சா. அப்படியே அந்த ஸ்டிக்கரை மொத்தமா உரிச்சு எடுத்துட்டேன். இது நடந்து 1 இயர் கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். அப்ப இருந்து ஸ்டிக்கர் வாங்கி திரும்ப ஓட்டணும்னு நினைப்பேன். ஏன்னா என்னோட கிச்சன் இது கவுண்டர் டாப் வந்து ரொம்ப, இந்த வீடு வந்து பழைய வீடுனால முன்னாடி கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டு இருந்தது. நாங்க வரும்போது பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருந்தாங்க. அது என்னச்சுன்னா பெயிண்ட் உரி அங்கங்க வெள்ளையா நல்லாவே இல்லை. அதுக்காக வந்து ஆக்சுவலா நான் ஆர்டர் போட்டது வேற கலரு, இப்பதான் ஓபன் பண்றேன். பிளாக் கலர்ல வந்துருக்கு. ஓகே, பிளாக்கு கவுண்டர் டாப்புக்கு பிளாக் நல்லா தான் இருக்கும். இப்போ நான் ஓட்டிட்டு என்ன ஷேர் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆக்சுவலா இந்த இதெல்லாம் ஷேர் பண்றதுக்காக தான் நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பிரெக்னன்சி இதை பத்தி ஷேர் பண்ணேன். அதுக்கு வீடியோ வந்து ரொம்ப பெருசா போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். பாய். ஓகே, பாய் சொல்லிடு. சொகுத்து போய் பாய்.